ராவணனுக்கும் வாலிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த சரித்திரம் நீங்களே கேள்விப்பட்டிருக்கலாம். வாலிய ராமன் கொன்னார்ங்கிற விஷயத்தை ஹனுமாருக்கு என்னன்னா தெரியும். அவர் போய் ராவணன் இடத்துல பேசிட்டு இருக்கார். தூதர் தானே இவர், ராமதூதர். இவர் போய் ராவணன் இடத்துல சொல்லச்சே, யார்கிட்ட எதிர்த்து நிற்கிறேன்னு தெரிஞ்சு பண்றியா ராவணா? நான் யாருன்னு சொல்லட்டுமா? நான் விஷ்ணுவா, பிரம்மாவா, சிவனா, யார் அனுப்பிச்சு வந்திருக்கேன்னு ஏதோ புலம்பின்றே இருக்கியே. இவ யார் அனுப்பிச்சு நான் வரல. நான் யார் தெரியுமோ? நான் சுக்ரீவனுடைய தூதன், சுக்ரீவனுடைய மந்திரி. அவர் யார் தெரியுமா? வாலிக்கு தம்பி. வாலின்னு ஒருத்தர் பேர் கேட்ட ஞாபகம் இருக்கா ராவணான்னார். உள்ளூர நடுங்க ஆரம்பிச்சிட்டான். வாலிட்ட பட்டப்பாடு அவனுக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே மாயாவின்னு ஒன்று, துந்துபின்னு ஒன்று, இந்த சரித்திரம்லாம் கிருஷ்ணந்தா காண்டத்தில் பார்த்துருப்பேன். அது ராவணன் வாளோட சண்டை போட போய் அவர்களாலலாம் ஜெயிக்க முடியாமல் இருந்து கடைசியில் எல்லாரும் சொன்னான், இங்கெல்லாம் நீ சண்டை போடாதே, வா, வாலின்னு ஒருத்தன் இருக்கான் கிஷ்கிந்தேலே, தைரியம் இருந்தால் அவனோட போராடி நீ ஜெயிச்சுக்கோ அப்படின்னு ராவணன் இடத்துல சொன்னான். சரி சண்டை போடுறேன்னு கிஷ்கிந்தைக்கு வந்துட்டான். ராவணன் வெளியே நின்று அறைவு கூகுறான், வாலி வா சண்டைக்கு வானச்சு. அவன் சந்தியாவந்தனம் பண்ணிட்டுருக்கான். வாலி பிராத்த சந்தியா பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு பொறுமை இல்லை. இப்போவே வா சண்டை போடணும், கோழையாட்டம் ஒதுங்கி நிற்காதேன்னால் வாலிக்கு ஒரு பெருமை. சந்தியாவனம் பண்ணச்சே தெற்கு அர்க்கியமடனம்னா தெற்கு கடலுக்கு போயிடுவணும், கிழக்கு அர்க்கியமடனம்னா கிழக்கு கடலுக்கு போயிடுவோம், மேற்கே இந்த அஞ்சலி அர்க்கியமடனா மேற்கு கடலுக்கே போயிடுவோம். ஒரு தாவுனா தெற்கு கடல், ஒரு தாவினா கிழக்கு கடல், ஒரு தாவினா மேற்கு கடல், ஒரு தாவினா ஹிமாச்சலம் வடக்கு. அந்த சக்தி இருக்கிறவர் வாலி. இவன் தொந்தரவு பண்ணிட்டானா சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னுட்டு கிடுகிடுன்னு ஒவ்வொரு இடத்துக்கு போய் அவன் அர்க்கியம் பண்ணணுமோ இல்லையோ. ராவணன் கிட்டக்க வந்து இப்படி அவனை சுருட்டி தன் கைக்கு கீழே இப்படி இடுக்கிண்டு வடக்க போயிட்டு தெற்க போயிட்டு மேற்க போயிட்டு கிழக்க போயிட்டு அங்கங்கே அர்க்கிய பிரதானம் பண்ணிட்டு திரும்பி வந்து கிஷ்கிந்தையில இப்படி விட்டானான். நீ ஏதோ என்கிட்ட சண்டை போடணும் பேசணும்னு சொல்லியிருந்தியே, என்ன சமாச்சாரம்னு கேட்டான். நமஸ்காரம்னு சொல்லிட்டு போகலான்னுட்டான். பேச முடியுமா? ஒருத்தன் ஒண்ணுமில்லை இப்படி இடிக்கிண்டு 4 பக்கத்துக்கும் போயிட்டு வரானால் அவனிடத்துலலாம் ஏதோ தோழமைன்னு சொல்றது தான் கொஞ்சம் புத்திசாலித்தனம். இவனோட சண்டை போட முடியுமா? இப்படித்தான் வாலி. இந்த வாலி சரித்திரத்தை மெதுவா ஞாபகப்படுத்திட்டு ஆஞ்சநேயர் சொல்றார், அந்த வாலியை ஒரே அம்பாலே அழித்தவன் ராமன். நீ போட்ட சண்டையெல்லாம் இல்லை, அந்த வாலியை ஒரே அம்பை எய்தான். பேசறதுக்கே ஆள் இல்லாம அடுத்த நிமிஷம் போயிட்டான். தம் பிள்ள அங்கத பெருமாளை ராமனுக்கு தொண்டன்னு சேர்த்து விட்டுட்டு போயிட்டான். நீ யாருன்னு பார்த்துக்கோ, வாலிட்ட என்ன பட்டேன்னு பாரு, அந்த வாலி ராமனிடத்துல என்ன பட்டான்னு பாரு. நீ போய் அந்த ராமனோட எதிர்ன்னு சொல்றியே, கொஞ்சமான புத்தி இருக்கா அவனுக்கு? இந்த நல்லத்தவனுக்கு சொல்லிட்டு போலாங்கிறதுக்காக தான் வந்தேன்னால் அவன் நடுக்கவே ஆரம்பிச்சுட்டான். முதல்ல இந்த வானரத்தை பிடி, சக்தி இருந்தா பிடிச்சு பாரு. வாலி வானரத்தை உன்னால பிடிக்க முடியாது, அவன் தம்பியை பிடிக்க முடியாது, என்னையும் உன்னால பிடிக்க முடியாதுன்னு தாவி ஓடி போயிட்டான். இது ஒரு சரித்திரம். இதே போல கார்த்தவீர்யார்ஜுனன் ஒருத்தர் இருந்தார், க்ஷத்ரிய ராஜா. பரசுராமன் கொன்னே விட்டார். அவருக்கு க்ஷத்திரியர்களோட ஏதோ பிணக்கு. அதனால க்ஷத்திரிய குலத்தை 21 தலைமுறைகளுக்கு ஆளே இல்லாமல் அழித்தார். கோக்குல மன்னரை மூவழுகால் ஒரு கூர் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் என்ன ராமானுஜனுத்தந்தாதிலே திருவரங்கத்தமுதனார் பாடியிருக்கிறார். 21 தலைமுறை அழிக்கிறார் பரசுராமன் கார்த்தவீரியனை. கார்த்தவீரியன் எப்படிப்பட்டவன்னு சொல்றேன். இந்த ராவணன் இருக்காரே, ராவணன் நர்மதா நதி, அந்த நதிக்கரையில சின்ன சிவலிங்கத்தை பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கான். கார்த்தவீரியன் அந்த நதிக்கு வந்து தன்னுடைய அவன் சகசிரபாகு, 1000 கை அவனுக்கு. அந்த கையெல்லாத்தையும் இப்படி அணையாட்டம் வச்சு ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கான். ஜலம் ஓடலை, அணை போட்டு தடுத்த உடனே ஒரு பக்கம் அடிச்சுருது. ராவணன் வச்சுட்டு இருந்த சிவலிங்கம் அடிச்சுன்னு போயிடுது. வந்தது கோவம் ராவணனுக்கு. கார்த்தவீரியனோட சண்டைக்கு போனான். அவன் ஒரு பூச்சி பிடிக்கிற மாதிரி பிடிச்சு ஒரு சின்ன கூண்டில் அடைச்சு தன்னுடைய பட்டணத்தினுடைய வாசல்ல கூண்டை தொங்க விட்டு சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வெளியே காட்டுனான். இதுதான் ராவணன் நிலைமை. ராவணன் கார்த்தவீர்யார்ஜுனிடத்துல இந்த பாடுபட்டிருக்கார். அந்த கார்த்தவீர்யார்ஜுனனை ஒரே தட்டில் பரசுராமர் அழித்தே விட்டார். அந்த பரசுராமர் ராமனிடத்தில் கர்வபங்கம் ஏற்பட்டு வில்லையே இழந்தார். 3 தட்டு மேல இருக்கிற ராமனிடத்துல, ராவணா நீயா அபச்சாரப்பட போகிறாய்? நீ கார்த்தவீரியனிடத்துல பட்டது என்ன, அவன் பரசுராமனிடத்துல பட்டது என்ன, அவன் ராமனிடத்துல பட்டது என்ன? வேணுமா அவனுக்கு? பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்திர திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராதும் ந சக்தியாயுதி ராமபத்தியம்னு தைரியமா ஹனுமா இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கார். கடைசியில் அங்கதன் வந்த சின்ன பிள்ளையை சொல்லிட்டு போயிட்டான். இதெல்லாம் முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் படையோட எல்லாரும் வந்து இறங்கிட்டாலும் இல்லையோ,
அப்பவும் ஒரு தரம் வாய்ப்பளிக்கிறார் ராமன். அங்கதான் போய் பாரு, இப்பவன் மனசு திருந்தினா கூட நான் ஏத்துக்கிறதுக்கு தான் தயாரா இருக்கேன், சண்டை வேண்டாமே, சீதையை சமர்ப்பிக்க சொல்லிடுன்னு சொல்லி அனுப்பிச்சார். கேட்கலன்னு வச்சுக்கோ, அந்த அங்கதன் போய் சொல்றார், எங்க அப்பா ஆறு தெரியுமா ராவணான்னா. தெரியாது என்னால். வாலின்னு பேருன்ன உடனே சப்த நாடி ஒடுங்கி போச்சு அவனுக்கு. ஓ, வாலி பிள்ளையா நீ? அப்ப வாலி எனக்கு ரொம்ப மதிப்பு மிக்கவராச்சே, அவர் பிள்ளை என்னோட சேர்ந்துப்பியானால் இது நீ பேசுவே நான் எதிர்பார்த்தேன். அவாவா இங்க இருக்கேன் அங்க இருக்கேங்கிறதுக்குள்ள நீ இங்க சேர்ந்துடுறியா, நீ அங்க சேர்ந்துடுறியா, அங்க சேர்ந்துடுறியா, எத்தையோ சொல்லிட்டே இருக்காளோ இல்லையோ. அது இன்னைக்கு இல்லை போல் இருக்கு, அன்னைக்கே இருந்திருக்கு. அதனால அன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கு இருக்கு. ஆனா நடக்கிற இடத்துல தான் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்க போறது இல்லை. வாலியா ஒத்துக்க போறான், அங்கதானா ஒத்துக்க போகிறான். வாலி ஏதோ ராமனை எதிர்த்தான் நினைக்கிறமே தவிர அத்தனையும் உண்மையை புரிந்து கொண்டு ராமனிடத்தே தன்னையும் சமர்ப்பித்தான், அங்கத பெருமாளையும் சமர்ப்பித்து விட்டான். இதெல்லாம் சரித்திரம், நடந்த சரித்திரம். அதனால எந்த இடத்துல ராமனுடைய பராக்கிரமத்தை சொல்லணும்னால் ராமனாவனர்களை கொன்றதுன்னு மட்டும் வச்சுக்கண்டாம், வாலியை கொன்ன இடத்துல தான் சொல்லணும். பரீட்சை எழுதியிருக்காரு ராமன், நுழைவுத் தேர்வு உண்டா கிடையாதான்னு ஓஹோன்னு சத்தம் போட்ட பாருங்க. ராமனே நுழைவுத் தேர்வு எழுதியிருக்காரு தெரியுமா? அது எப்போ சுவாமி? வசிட்டர் வச்சாரா? அதுவும் வினாத்தாள் ஒழுங்கா போச்சா, இல்லை அதில் ஏதான ஆபத்து இருந்ததா, எதா இருந்து சொன்னால் அவரெல்லாம் நேராக கேட்டுடுவார், எழுதியெல்லாம் கொடுக்க மாட்டார் வசிட்டர். கேட்டால் என்னவோ சொல்ல போகிறார். வாத்தியாரும் ஒருத்தர் தான், பிள்ளை 4 பிள்ளைகள் தான், அவள் தான் வாசிச்சிருக்காளோ இல்லையோ. இதுக்கு சொல்ல வந்தேன், நுழைவுத் தேர்வுன்னு சொன்னேனே. சுக்ரீவனுடைய தோழமையை கொண்டு, ஆமா உங்க அண்ணனை கொண்டு உன் மனைவியை மீட்டு கொடுக்கிறேன்னு ராமன் உறுதி அளிச்சிட்டார். சுக்ரீவனும் ஒத்துனுட்டான். ஆனா அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. வாலி யாருன்னு தெரியாத, அவனுடைய ஆற்றல் புரியாத ஒருவேளை ராமன் ஒத்துனுட்டாரோ, இவனுக்கு சந்தேகம். அவன் என்ன அடி அடிச்சிருக்கான்னு இவனுக்கு தெரியுமோ இல்லையோ. அதனால இவனுக்கு பயம், ராமனால முடியுமோ முடியாதோன்னுட்டு. வாலி ஏற்கனவே சண்டை போட்டு ஒரு மிருத்த சரீரம், உயிரற்றது பிணம், அது கீழே கிடக்கிறது. இதை எங்க வாலி தூக்கி போடுவான், அது போட்டது தான் இங்க வந்து விழுந்திருக்கு. ராமா இதை நகர்த்த முடியுமா பாருனால் காலால எத்தினார், அது எங்கேயோ போய் விழுந்தது. சரி சரி, அப்போ உனக்கு ஏதோ சக்தி இருக்குன்னு அர்த்தம். ஆனாலும் போராது, 7 சால விருட்சங்கள், ஆச்சா மரம் 7 மரம் இருக்கு. அதுல ஒரு மரத்தை கையாலே அசைச்சுடுவான் வாலி, உன்னால முடியுமான்னு கேட்கிறார். எத்தனை தடவை ராமன் பரீட்சை எழுதுவார். இதை ஏற்கனவே ஒரு தரம் பண்ணுன்னு சொன்னா பண்ணியாச்சு. சரின்னு அம்புரா துணியில் இருக்கிற அம்பை எடுத்தார், பூட்டினார், 7 மரத்தையும் ஒரே அம்பால தொலைச்சிட்டார். அவன் ஒரு மரத்தை தானே அசைச்சிருக்கான். ராமனு ஒன்ன பண்ணா போரும் இல்லையோனால், இப்படித்தான் ஏற்கனவே அந்த சரீரத்தை தூக்கி போட போக ஒன்ன பண்ணா போரும் தான் ராமன் நினைச்சிருந்தார். ஆனா சுக்ரீவன் சொன்னது, அப்பதுல எலும்பு சீழு சதை எல்லாம் இருந்தது, தூக்கி அடிச்சான். இப்ப ரொம்ப நாளா அது வெயில்ல பட்டு பட்டு காஞ்சதா இருக்கு, இதை நீ தூக்கி அனுப்பிச்சதை போய் எப்படி நான் ஒத்துக்க முடியும்னா. அதனால இவங்கிட்ட அவன் ஒரு மரத்தை அசைச்சுக்கு, நான் இப்போ ஒரு மரத்தை அசைச்சு காட்டினா இல்லைன்னு இவன் சொல்லிடுவோம். அதனால தான் சரி 7ஐயும் ஒன்றாவே வெட்டிடுவோம் அப்படிங்கிறதுக்கா. புனராய் நின்ன மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ, புனராய் நின்ன மரவேள் அந்நீத உருவில் வளவாவோன்னு ஆழ்வார் பாசம். 7 மரத்தையும் முறிச்சாலும் முறிப்பார். 2 மருத மரங்களுக்கு நடுவில் கண்ணன் தவழ்ந்து போனாலும் போவார். இப்படி போயும் செய்வார், அப்படி போயும் செய்வார். அந்த அம்புராத்துள்ள இருக்கிற அம்பை பார்த்து ராமன் சொல்றாராம், 7ஆ இருக்கிறத முடிச்சுட்டு வானாராம். 7 மரம்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ, மரம்ங்கிறத விட்டுட்டார் ராமன். 7ஐ முடித்துவான்னு சொல்லி அம்பை விட்டுட்டார். 7ஐ முடிச்சுடுத்து அந்த அம்பு திரும்புறது. திரும்பின உடனே 7 கடலும் பயந்துதான், 7 மலையும் பயந்துதான், 7 லோகங்களும் பயந்துதான். ராமன் 7ன்னு சொல்லியிருக்காரே, அந்த 7ஓட இந்த அம்பு நிறுத்த போறதா, நம்ம எல்லாத்தாலையும் பட போறதா? ஏன்னா அம்புக்கு 7 எல்லாம் இலக்கு. இலக்குன்னா சப்த கன்னிகளை கொண்டுடும், சப்த ரிஷிகளை கொண்டுடும், சப்த லோகத்தை கொண்டுடும். எது 7ஆ இருந்தாலும் அழிச்சிடுமோன்னு பயந்துதான். சப்த சமுத்திரமும் பயந்துதான். நல்ல வேளை அதெல்லாம் அது ஒரு பண்ணல, வேகமா பூமியில போய் குத்தி திரும்ப அம்புராத்தூளிக்கு வந்து நின்றதுன்னு கம்பர் 7ங்கிற இலக்கு அத்தனையுமே பயந்ததேன்னு சொல்ல பார்த்தார். இதெல்லாமே ராமனுடைய சக்தியை காட்டக்கூடியது. எதுக்கு? வாலிய கொன்றதுக்கு சக்தி இருக்குமாங்கிறத நிரூபிச்ச தேர்வு. அப்படின்னா வாலிய கொன்ன இடத்துல தான் பராக்கிரமத்தை சொல்லணுமே தவிர, ராவணனை கொன்னதெல்லாம் ஒரு அவலீலையான விஷயம். எது சின்னதா பூச்சியை நசிக்கிறாப்பறேன்னு தான் வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டாள் பாசுரத்தில் சொல்லச்சே, கிள்ளி களைந்தானை கீர்த்திம பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார், சினத்தினால் தென்னலங்கை கோமானை செத்தார், கிள்ளி களைந்தார். ஒரு சின்ன பூச்சியை கிள்ளி போடுறாப்புல ராவணனை கொள்ளிட்டார். ஆனா வாலி அப்படித்தா. அதனாலதான் வாலி நிகிரகணம், சமுத்திர தரணம், சமுத்திரத்தை தாண்டினார். தாண்டினார், நம்மளே ஏதோ ஒரு சமுத்திரத்தை தாண்டி வைக்க போறாருன்னு அர்த்தம்.
ஹனுமானே ஒரு சமுத்திரத்தை தாண்டி வச்சுட்டார், நம்மையும் ஒரு சமுத்திரத்தை தாண்டி வைக்க போகிறார். அது தண்ணீர் கடல், நம்மது சம்சார சாகரம். சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம்னு சொல்லுவார்கள். இந்த சாகரத்தையே நம்மளை தாண்டி வைக்க போறாரா? அதனால தான் சமுத்திர தரணம், லங்காபுரி தாகனம். லங்காபுரி எரித்தார்னா நம்மள்ட்டையும் ஏதோ எரிக்க போறார், ஏதோ வச்சிருக்கார், அதை கண்டிப்பா எரிக்கத்தான் போறார். பஷாத் ராவண கும்பகர்ண ஹனனம் ஹி ஏ தத்தி ராமாயணம். கடைசியா ராவண கும்பகர்ணர் அழித்தார்னால் இப்ப அதற்குண்டான அடையாளம் எதுன்னு சொல்றேன். சரித்திரம் வரைக்கும் என்னன்னு பார்த்துட்டோம். இந்த சரித்திரத்துக்கு ஏதோ ஒரு உட்கருத்து இருக்கிறது. அதுல முதல்ல சொன்னது தபோவனாதி கமனம். தபோவனத்தை அடைந்தார், வெவ்வேறு ரிஷிகளிடத்திலெல்லாம் போய் பாடம் கேட்டு கொண்டார். கடைசி தபோவனம் தான் பஞ்சவட்டி. கோதாவரி நதிக்கரை நாசிக் பஞ்சவட்டி, மகாராஷ்டிராவில் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? அந்த இடத்துல தான் கோதாவரி உற்பத்தி ஸ்தானம் பிரம்மகிரின்னு இருக்கு. அங்கே தான் கடைசியாக போயிருந்தது. அங்கே இருக்கும்போது தான் சீதாஹரணம் நடந்தது. அங்கிருந்து தான் ராமன் சீதையை தேடிக்கொண்டு லக்ஷ்மணனோட தேடிக்கொண்டே கீழே கீழே தெற்கு நோக்கி வந்தார், கிஷ்கிந்தைக்கு வந்தார், அப்புறம் லங்கைக்கு போயிட்டார். அப்போ அந்த இடத்து வரைக்குமே ரிஷிகளைத்தான் சந்திச்சுட்டு இருந்தார். சரபங்காசிரமம், சுதீக்ஷ்ணாசிரமம், அகஸ்தியருடைய தம்பி அகஸ்தியர்னு எத்தனை பேர். எதுக்கு ராமன் இந்த மாதிரி ஒவ்வொரு ரிஷிட்டா போறார்? அதுக்கு ராமாயணத்திலே ஒரு ஸ்லோகம் இருக்கு. பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா. மெத்த படித்தவர்கள் இருந்தால் அவர்கள்ட்ட போய் அடி பணிஞ்சு கேட்டுக்கிறதுல ராமனுக்கு ரொம்ப ஆசையம். அரண்மனையில் காணுமே, எந்த ரிஷிகிட்ட உட்காந்துருக்காருன்னு போய் தேடின்னு வாங்குவோன்னு வாழம். இப்போ நம்ம வீட்டு பிள்ளையெல்லாம் தெரியும், கொஞ்ச நாளைக்கு காணவே இல்லையே, அது இது விடுமுறை நேரமாச்சா எங்கே போயிருக்கேன், அது வெயில் வீணா போகாத ஆடின்னு இருப்போம். போய் பாருங்க, எங்கேயானு ஒரு மைதானத்தில் இருப்பான், போனா பிடிச்சின்னு வந்து விடலாம். இல்லை எங்கேயானு சாப்பாடு கடையில் உட்காந்துருப்பான், போனா பிடிச்சின்னு வந்து விடலாம். அதை போல ராமனை காணும்னு வச்சுங்க, யாரோ ஒரு ரிஷியினுடைய திருவடியில தலையை வச்சு படுத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அவர்கிட்ட ஏதோ அர்த்தம் கேட்கறதுக்காக போயிருக்கார். பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா. கண்ணனையும் தேடணும். எங்க தேடணும் நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு ராமனை தேடுறதை மட்டும் சொல்லிட்டேன். அவர் எங்கேயாவது கிடைக்கலையா, திரும்ப திரும்ப ரிஷிகளிடத்துல போவார். இத்தனை பேரிடத்துல 10.5 வருஷங்கள்ல ரிஷி மண்டலம் ஆசிரம மண்டலம் முழுக்க போயிட்டு நிறைய அர்த்தங்கள் ஞானத்தை கிரகித்து கொண்டு அப்புறம்தான் அந்த ஞானத்தோட நம்ம நாட்டை ஆளணும்னு அப்பாவுக்கு ஆசைங்கிறவர். எங்க அப்பா தான் ரொம்ப கற்றுக் கொடுக்கல. சின்ன பிராயத்துல இப்போ சின்ன ஒரு வயசுக்கு ஒருத்தருக்கு 25 வயசு குழந்தை பிறந்து கொடுத்தோம்னா நிறைய நாள் இருப்பா. அந்த சுவாமிக்கே 45 வயசு. அப்போ ஒரு குழந்தை பிறந்ததுனால் எத்தனை நாள் கூட இருக்க முடியும்? தசரதனுக்கு 60,000 வருஷம்னா ஆறுது. இந்த குழந்தை பிறக்கும் போது அவர் வயசு 60,000. அப்புறம் எத்தனை வருஷம் இருந்தார்? வெறும் 12 வயசு. 12 வயசு காட்டுக்கு புறப்பட்டு போயிட்டாலும் இல்லையா, அந்த வயசு வரைக்கும் தான் தசரதன் கூட இருந்திருக்கார். எப்படி எத்தனை உபதேசம் பண்ண முடியும்? ஆனால் பட்டாபிஷேகம் பண்ணி ஆகணும். தசரதனுக்கு ஆசை, நான் நிறைய கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இந்த பிள்ளையாவது காட்டுக்கெல்லாம் போய் ரிஷிகள்கிட்ட கேட்டுண்டு வந்து நாட்டாண்டா மக்கள் இன்னும் சௌக்கியமா இருப்பாளே அப்படிங்கிறது அவர் ஆசையாம். அவர் நினைச்ச ஆசையை கூட கண்டுபிடிச்சு ராமன் நிறைவேற்றிடுவார். அதனால தான் போறார். ஒவ்வொருத்தர் இடத்துலையா போய் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். இது முதல்ல வச்சுங்க. அது அனானப்பட்ட ராமனாகவே இருந்தாலும் குரு சிஷ்ய பாவத்தை மறந்து போயிடாமல் ஒரு ஆச்சாரியன் அண்டி ஞானத்தை நாம பெற்றுத்தான் ஆகணும். ஏன் அதை ஞானம்ங்கிற? ஞானான் மோக்ஷா அஜானாத் சம்சாரா. இப்ப சொல்ல போற எல்லாமே நான்கிற சம்சாரி இந்த சம்சாரத்துல பிறவி எடுத்திருக்கேனா, ஏன் பிறவி எடுத்தேன்னு பார்க்க போறோம். எடுத்த இடத்துல என்ன தப்பு பண்ண போறேன்னு பார்க்க போறோம். என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்க்க போறோம். புரிஞ்சப்புறம் என்ன பண்ணணும்னு பார்ப்போம். பண்றதுக்கு பிராட்டியும் பாகவதர்களும் ஆச்சாரியனும் பெருமாளும் என்ன பண்றான்னு பார்ப்போம். அதை பண்ணப்புறம் நான் எங்க போறேன்னு பார்ப்போம். இதுதானே வேணும். நாம் இப்போ பிறந்துட்டோம். இந்த பிறந்த இடத்துல ஏன் பிறந்தோன்னு தெரியணும், என்ன நடக்கணும்னு தெரியணும், என்ன பண்ணணும்னு புரியணும். பண்ணணும்னு நினச்சது நடக்கணும். நடந்தால் நான் கிளம்பி போடுவேன். இதுதான் வாழ்க்கைக்கு இருக்கிற லட்சியம். அந்த லட்சியத்தை தான் இந்த 9 நிகழ்வுகளால் அவர் சொல்றார். அதில் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ஞானம். அஜ்ஞானத்தில் உழன்று கொண்டு இருக்கிறோம். நமக்கு முதல்ல ஞானம் தேவை. ஞானான் மோக்ஷா. ஞானம் இருந்தால் மோட்சம் கிடைக்கும். அஜ்ஞானாத் சம்சாரா. அஜ்ஞானம்னா திரும்ப திரும்ப பிறப்போம். ஸ்வஜானம் பிராபக ஜானம் பிராப்பிய ஜானம் முமுக்ஷுவிகி ஞானத்திரயம் உபாதேயம் ஏததந்தது நகிஞ்சன. நார்னு தெரிஞ்சுக்கணும், படைத்த கடவுளார்னு தெரியணும். ஸ்வஜானம் பிராபக ஜானம் பிராப்பிய ஜானம். அவனை அடையறதுக்கு வழி எதுன்னு தெரிய வேண்டும்.
இது தெரியணும்னா பெரியவர்களிடத்தில் அண்டி கேட்டுத்தான் ஆகணும். ஆனானப்பட்ட கண்ணன் கீதையில சொல்றார், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்டேன சேவையா உபதேக்ஷந்தி தேஜானம் ஞானினஹா தத்த தரிசினஹா. எங்கிட்ட கேட்டதை பெருசா எடுத்துக்காதே அர்ஜுனா, போய் அங்க கேளு, பீஷ்மர் இடத்துல கேளு, துரோணர் இடத்துல கேளு, கிருப்பர் இடத்துல கேளு, எவ்வளவு மகான்கள் ஆச்சாரியர்கள் இருக்கா, அவர்கள்ட்ட கேட்டா தான் உனக்கு நல்லது என்னன்னு தெரியும். அர்ஜுனன் நீயே இருக்கியே கண்ணா, 700 ஸ்லோகம் கீதை சொல்லியிருக்கியே, உங்ககிட்ட கேட்டுக்க மாட்டேனால் நான் சொன்னா ஆகாது அர்ஜுனா. நான் சொல்ல என்னை பத்தி இன்னொருத்தர் சொன்னா தான் நீ கேட்டுக்கணுமே தவிர என்னை பத்தி நான் சொல்லி நீ கேட்டுக்கொள்ள வேண்டாம். ஆச்சாரியர்களிடத்துல போ, அவர்கள் திருவடியை கெட்டியா பிடி, அவர்கள் ஆசைப்பட்டபடி நடந்து கைங்கரியம் பண்ணு, அவ காட்டின வழியில நீ நட. நான் பேசினது நிற்காது, அவர்கள் பேசினது தான் நிற்கும். அதனால தான் இன்னைக்கும் கீதையை விட சாஸ்திரநாமத்துக்கு ஏன் பெருமை. எத்தனை பேர் கீதை நித்தியம் சொல்லுவா, எத்தனை பேர் சஹஸ்ரநாமம் நித்தியம் பாராயணம் பண்ணுவா? சஹஸ்ரநாமம் தான் பண்ணுவா. காரணம், சஹஸ்ரநாமம் கண்ணன் சொல்லலையே, கீதை கண்ணன் சொன்னது. கண்ணனை பற்றி பீஷ்மர் சொன்னது சஹஸ்ரநாமம், கண்ணனே சொன்னது கீதை. அதனால தான் சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு மாற்று ஏற்றம். கண்ணனை பற்றி ஒரு ஆச்சாரியன் சொன்னது இல்லையோ, ஏன் கண்ணன் சொன்னா வசதி இல்லைன்னால் இல்லையே, அவர் பரமாத்மா, நான் ஜீவாத்மா, அவர் வேற ஜாதி. சாமி நீர் என்ன வேற ஜாத்தின்லாம் சொல்றீர், எத்த சொல்றீர்னால் இதை யாரானு மறுத்து பாருங்களேன். அவர் பரமாத்மாங்கிற ஜாதி, நான் ஜீவாத்மாங்கிற ஜாதி. எத்தனை பேர் எத்தனை கரடியா கத்தினாலும் மாறாது. அவர் பரமாத்மா தான், நான் ஜீவாத்மா தான், நான் தொண்டனாக தான் இருக்க முடியும், அவர் சுவாமியாக தான் இருக்க முடியும். அதனால் அவர் சொன்னால் முதலாளிக்கு தொழிலாளி கட்டம் எப்போவான்னு தெரியுமா? தெரியவே தெரியாது சொல்லியோ. அது போல் பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா கட்டம் எப்படி தெரியும்? நான் நம்பவே மாட்டேன். ஆனால் இதே எங்கள் ஆழ்வார் சொல்கிறார், பீஷ்மர் சொல்கிறார், வியாசர் சொல்கிறாருனால், சாமி அவரும் ஜீவாத்மா, என் கட்டம் அவருக்கு தெரியும், அதனால் அவர் சொன்னால் ஒத்துப்பேன். பரமாத்மா கட்டம் அவருக்கு, என் கட்டம்லாம் அவருக்கு தெரியாது, அதனால் அவர் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன், ஜீவாத்மா சொன்னா தான் ஏற்றுக்கொள்வேங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு. அதனால தான் கண்ணனே சொல்லிட்டார், நான் சொல்கிறேன்னு எடுத்துக்காத அர்ஜுனா, ஆச்சாரியர்களிடத்துல போ, அவர்களிடத்துல கேட்டுக்கோ, அதுதான் உனக்கு எப்போதும் நிலைக்கும். தத்வித்தி பிரணிபாத்தேன, ஞானத்தை ஆச்சாரியனிடத்துல போய் சம்பாதிக்க வேண்டும். இந்த அடிப்படை முக்கிய அர்த்தம்தான். எதுக்காக இத்தனை ரிஷிகளிடத்துல ராமன் போனார், போய் தான் தெரிஞ்சுக்கணும். ஞானமும் மெதுவாக தான் சம்பாதிக்க முடியும். ஒரு பெரிய 4000 திவ்யப்பர் வந்து புஸ்தகம் இருந்தது, ஒருத்தனுக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. சந்தை சொல்லி சொல்லி பார்த்தான், எத்தனை சொன்னாலும் அடுத்த மாதம் மறந்து போயிடுது, திருப்பாவே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. எவ்வளவோ தான் சொல்லி பார்த்தான். என்ன பண்ணா, ஒரு சுவாமி அவர்கிட்ட வந்து சொன்னார், நீ அப்படியே இதை தலையாணியாக வச்சுக்கோ, ஒரு 10 நாள் 4000 திவ்யப்பர் வந்த புஸ்தகத்தை தலைகாணியாக வச்சுன்னு தூங்கு, அது வழியாக உள்ள போயிடும்னார். சாமி அப்படியெல்லாம் போயெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. ஏதோ கஷ்டப்பட்டு சந்தை சொல்லி அது ஒரு 10 வருஷம் படித்து அதுக்கு அர்த்தம்லாம் படித்தார்னால் ராத்திரியை ஓடுறதுக்குள்ளெல்லாம் எதுவும் ஏறாது. மெதுவாகத்தான் சம்பாதிக்க முடியும். ஞானமோ தர்மமோ பணமோ எல்லாம் புண்ணியமோ மெதுவாகத்தான் சம்பாதிக்க முடியும். அதே போலத்தான் ஞானம், அதையும் மெதுவாகத்தான் சம்பாதிக்கணும். தான் ஒரு இடமா 10 வருஷம் ராமன் ஒன்று போய் 10 நாள் இப்போல்லாம் ஒன்று வச்சுருக்காரு. இது இந்த மாதம் இப்போ வைகாசி மாதம், சித்திரை வைகாசி இருக்கோ இல்லையோ, இது ஒரே கோடை காலம். கோடை காலத்துக்காக வேகமாக அதிரடி வகுப்புகள்னு விடுவோம். அது என்ன சுவாமி அதிரடி வகுப்பு, அதிரடியாக தெரிஞ்சுக்க முடியுமானா தெரிஞ்ச 3 நாள் வாங்கோ, யோக சாஸ்திரம் முழுக்க கற்றுக் கொடுத்துட்றேன்வா. அதில் இருக்கிற முதல் சூத்திரமே 30 நாள் ஆனாலும் புரியாது. ஆனால் அதுக்கு வேறு புரிஞ்சாலும் பண்ணுறதுக்கு வராது. ஆனால் சொல்கிறச்சே மட்டும் 3 நாட்களில் ராமாயணம், 3 நாட்களில் நம்ம இப்போ போட்டுருக்கோமோ இல்லையோ ஏக ஸ்லோகி ராமாயணம், அதை போல் எல்லாரும் போட்டு சரி எல்லாரும் முடிச்சுட்டோம்னால் அப்படிலாம் வந்துடுமா? மெதுவாக ஏதோ தெரிஞ்சு கொண்டு ஆசையை வளர்த்துண்டு மேலே மேலே பார்க்கத்தான் அது தெரியறதுக்கே வரும். நிதானப்பட்டு தான் சம்பாதிக்கணும். ஞானம் அப்படி தான் கிடைக்கும். தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தியோகந்தம் ஏனமாம் உபயாந்தித்தே. கீதையில் ஆச்சரியமான ஸ்லோகம். யாரெல்லாம் எங்கிட்ட எப்போதும் கூடியிருக்கணும்னு ஆசைப்படுறார்களோ தேஷாம் சததயுக்தானாம், பக்தியோகத்தை விடாமல் செய்கிறானோ அவனுக்கு நான் ஒரு புத்தியை கொடுக்குறேங்கிறார். ததாமி புத்தியோகம் தம், அவனுக்கு அதை தரேன். ஏன மாம் உபயாந்தி, அந்த புத்தியோகத்தை பிடிச்சிட்டு தான் ஏறி அவன் என்னை வந்து அடைஞ்சாகணும்னால் ஞானத்தின் மூலம்தான் அடைய முடியும். தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி நான்யப்பந்தாக அயனாய வித்யதே. ஞானம் ஒன்றுதான் பெருமானை அடைவிக்கக்கூடிய வழி. மயர்வர மதிநலம் அருளினன்னு ஆழ்வார் பாடினார். அவன் எனக்கு கொடுத்ததே ஞானம், பக்தி ரூபாபன்ன ஞானம். இதை ராமனே சம்பாதிச்சிருக்காருனால் அப்போ நாம் சம்பாதிக்கணும்னு சொல்லவே வேண்டாம். இதுதான் முதல் அர்த்தம்.
ஞானத்தை சம்பாதிக்க தபோவனாதி கமனம் முதல்ல சென்றது. அடுத்து ரெண்டாவது, ஹத்வா மிருகம் காஞ்சனம், காஞ்சனமான மிருகம் பொய்மானை அழித்தார். ஏதோ ஒன்று நம்மகிட்டையும் பொய்யா இருக்கு, சுத்தின்னு இருக்கு, அதை அவர் அம்பை விட்டு கொண்டுட போறார். அது எது பொய்மான், எதுக்காக அவர் அழித்தார்னா அந்த பொய்மான் அனாதி காலமான அஜ்ஞானம் கர்ம ஜென்ம. திருவிருத்தத்தில் முதல் பாசம் நம்மாழ்வார் பாடினது திருவிருத்தம், 100 பாட்டு. அதனுடைய முதல் பாட்டில் சொல்றார், நன்னா ஞாபகம் வச்சுக்கலாம், பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இந்நின்ன நீர்மை இனியாமுறாமை இமையோர் தலைவா மீனின்னு கேட்டருளாய். பொய் நின்ன ஞானம் அஜ்ஞானம்னு அர்த்தம். பொய்யா நாம எதையோ புரிஞ்சு வச்சுருக்கேன்னா அதான் அஜ்ஞானம். அஜ்ஞானத்தில் நிறைய உட்பிரிவுலாம் இருக்கு தெரியுமோ. இப்போ நம்ம அத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கோமே, இந்த உட்பிரிவுக்குள்ள நம்ம ஒவ்வொன்றிலையும் சேருவோம். எல்லா அஜ்ஞானமும் ஒரே மாதிரி அஜ்ஞானம் இல்லை. அஜ்ஞானம்னு ஒன்று, அதுக்கு ஞான அனுதயம்னு ஒன்று சொல்லுவா. ஞானமே பிறக்கலை, ஒன்றுமே தெரியாது, பூஜ்யம், எதுவுமே தெரியாதுங்கிற இல்லையோ, அதுக்கு ஞான அனுதயம்னு பேர். அப்படிலாம் இல்லை சுவாமி, ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுதான் வச்சுன்னு இருக்கார். ஆனால் இதை அதுவாக தெரிஞ்சு விடுவார், அதை இதுவாக தெரிஞ்சு விடுவார். இது குழப்பம் இல்லையோ. ஞானம் இல்லாமல் இல்லை, ஏதோ இருக்கு. அதில் அந்நதா ஞானம்னு ஒன்று, விபரீத ஞானம்னு ஒன்று. விபரீத ஞானம்னா பொருளையே மாற்றி தெரிஞ்சு விடுவேன். இங்கே ஒரு தூண் இருந்தது, திருடணும், தூணை பார்த்து திருடன்னு நினைக்கிறேன்னால் பொருளை மாற்றிட்டணும் இல்லையா, இதுக்கு விபரீத ஞானம்னு பேர். ஒரு சங்கு இருந்தது, வெளுப்பாக தான் இருந்தது, இந்த சங்கு ஒரு வேளை மஞ்சளாக இருக்கோ அப்படின்னு அதன் தன்மையை மாற்றி தெரிஞ்சுட்டேன். சங்குன்னு புரிஞ்சுட்டேன். ஆனால் சங்கோட வெண்மை நிறத்த மஞ்சள் நினச்சேன்னா தன்மையை குணத்தை மாற்றி புரிஞ்சுனுட்டா அந்நதா ஞானம். வஸ்துவையே மாற்றி விட்டேன்னா விபரீத ஞானம். எதுவுமே தெரியலனால் ஞான அனுதயம். இதை போல பலவிதமான அஜ்ஞானங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நம்ம இந்த 3த்துக்குள்ளே எதில் சேர்ந்தவான்லாம் ஆரம்பிக்காதீங்க. இந்த 3மே வேண்டான்னு தான் முடிக்க போகிறோம். அதனால் இது வேண்டவே வேண்டாம். நமக்கு தேவை ஞானம். அஜ்ஞானத்தினுடைய வகமுறையை தெரிஞ்சுன்னு இப்போ எதுவும் செய்ய போகிறது இல்லை. அந்த அஜ்ஞானம் என்ன செஞ்சுடுறது, இந்த உடம்பு நம்ம எல்லாரையும் மறைச்சுன்னு இருக்கோம். அஜ்ஞானத்தோடு இருக்கே பகவத் ஸ்வரூப திரோதான கரின்னு இது வேஷம் போட்டுக்கும். எதெல்லாம் உண்மையோ அது எல்லாத்தையும் பொய்ன்னு காட்டும். எதெல்லாம் நித்தியமோ அது அனித்தியம்னு காட்டும். எதெல்லாம் போகம் எனக்கு கூடவே கூடாதோ இதைத்தான் நீ எடுத்துக்கணும்னு சொல்லும். எதெல்லாம் என்னது இல்லையோ அதெல்லாம் என்னதுன்னு காட்டும். எது நானே இல்லையோ அதை நான்னு சொல்லும். இத்தனை குழப்பமும் பண்ணும். இந்த சரீரம் எங்கிட்ட முயவின்றிருக்கு, சுத்தின்னு இருக்கே, இது கலக்கும், கலங்க வைக்கும், தெளிய வைக்கும், மாற்றி விட்டுடும், பகவானையே பார்க்காதபடிக்கு மறைச்சிடும். இதெல்லாம் தான் இந்த மாயமான்.